விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி யாருன்னா, பரீட்சைக்கு நிற்பதை விரும்புகிறவன் தான் நல்ல விசுவாசி. ஆமென். பரீட்சைக்கு நிற்கிறத முதல்ல விரும்பணும். இன்னைக்கு இருக்கிற சரியான உபதேசங்கள் சரியா இல்லைன்னா பால் தான், திடாகாரம் கொடுக்க முடியாது. அப்ப தேவ சமூகத்தில் நாம் பலப்படணும்னா நம்மளுடைய ஃபெய்த், விசுவாசம் பரீட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல். ஆமென். மூளைக்கு தலைக்கல்லா அவர் மாறினதற்கு காரணம் அவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லா இருந்தார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கல்லா இருக்கணும்? பரீட்சிக்கப்பட்ட கல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம மேல ஒரு கட்டடத்தை கர்த்தர் கட்டுவார். நம்ம லைஃபை கட்டி எழுப்பணும். நம்ம மேல ஒரு சில காரியங்களை தேவன் வைத்து கட்டணும். தரிசனத்தை கட்டணும், ஊழியத்தை கட்டணும், எதிர்காலத்தை கட்டணும், வாழ்க்கையை கட்டணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக செய்கிறதுக்கு நாங்கள் விசுவாச விஷயத்தில் நிற்பதற்கு எங்களுடைய கிரியைகளை விசுவாசத்தில் ஆமென் கொண்டு போக விரும்புகிறோம். கர்த்தருக்கு கொடுப்பது கூட விசுவாசத்தின் முயற்சி தான். ஆமென். ஹல்லேலூயா.